சென்னையில் புதிய ரயில் பாதை பணிகள் நடைபெறுவதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு வரும் 19 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் கடற்கரை எழும்பூர் இடையே 4வது புதிய பாதை கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி ரயில்கள் இயக்கத்தில் பல மாற்றங்களை அறிவித்துள்ளது தெற்கு ரயில்வே. மதுரை டெல்லி நிஜாமுதீன் சம்பர்க் கிராந்தி ரயில், திருச்சி அகமதாபாத் சிறப்பு ரயில்கள் 9ஆம் தேதி மாற்றுப்பாதையில் செல்வதால் தாம்பரம் எழும்பூருக்கு செல்லாது எனவும் மாறாக பெரம்பூர் வழியாக செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல புதுச்சேரி எழும்பூர் ரயில் 9ஆம் தேதி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும். திருச்செந்தூர் எழும்பூர் ரயில் 8ஆம் தேதி தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். நெல்லை எழும்பூர் வந்தே பாரத் ரயில் 9ஆம் தேதி மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும். பல்வேறு ரயில்கள் புறப்படும் இடமும் நேரமும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி எழும்பூர் குருவாயூர், எழும்பூர் மதுரை வைகை ரயில் 9ஆம் தேதி தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன. இதேபோல எழும்பூர் காரைக்குடி, எழும்பூர் திருச்செந்தூர் ரயில்களும் 9ஆம் தேதி தாம்பரத்திலிருந்தே இயக்கப்படும். எழும்பூர் மதுரை தேஜஸ் ரயில் 8ஆம் தேதி காலை 30 நிமிடங்கள் தாமதமாக 6:30 மணிக்கு புறப்படும். அதேபோல எழும்பூர் ராமேஸ்வரம் ரயில் 9ஆம் தேதி 30 நிமிடங்கள் தாமதமாக மாலை 6:15 மணிக்கு புறப்படும். எழும்பூர் புதுச்சேரி ரயில் 9ஆம் தேதி 20 நிமிடங்கள் தாமதமாக 6:20 மணிக்கு புறப்படும். இதேபோல சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் சில ரயில்களின் நேரங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு ரயில்வேயின் இணையதளம், சமூக வலைதளங்களில் பயணிகள் தெரிந்து கொள்ளலாம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை எடை போட மறுத்ததாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடை போடுவதற்கு மூட்டைக்கு 30 ரூபாய் வசூல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பணம் ஊழியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஊழியர்கள் நெல் மூட்டைகளை எடை போட மறுத்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திருக்கோவிலூர் விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் வேன் ஓட்டுநர் கொலை வழக்கில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி பெரிய தேக்கேப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் கார்த்திக் என்பவரது உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பெட்ரோலை ஊற்றி எரித்து கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து புவனேஸ்வரி மற்றும் தினேஷ்குமார் ஆகியோரை கைது செய்துள்ளனர். இவர்கள் இருவரும் காதலித்து வரும் நிலையில் புவனேஸ்வரியின் முன்னாள் காதலன் கார்த்திக் இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இருவரும் சேர்ந்து கார்த்திக்கை கொலை செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கரூரில் சோழியம்மன் கோவில் குடமுழுக்கை ஒட்டி நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலிலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் மேளதாளம் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நாடு முழுவதும் உள்ள 148 புண்ணிய நதிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட புனித நீரை ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் தலையில் சுமந்து சென்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் பீச் பழ விளைச்சல் அதிகரித்துள்ளது. தற்போது மலைப்பகுதிகளில் அதிக அளவு விளைந்து அறுவடை செய்யப்பட்டு வரும் இந்த பழங்களுக்கு பெருநகரங்களில் சந்தை வாய்ப்பு இல்லை. பார்ப்பதற்கு புதிதாக தெரிவதால் சுற்றுலா வருபவர்கள் இந்த பழங்களை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் முன்னாள் கப்பல் ஊழியரை வெட்டி கொலை செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கருங்குளத்தான் விளை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கப்பல் ஊழியரான பரமேஸ்வரன் உடல் படுகாயங்களுடன் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக கொலை நிகழ்ந்திருப்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து மிளகாய் பொடி தூவி அரிவாளால் வெட்டி கொலை செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் நிலவும் வெப்பம் காரணமாக வளர்ப்பு யானைகள் நீண்ட நேரம் ஆற்றில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தன. வனப்பகுதியில் கடும் வெப்பம் மற்றும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் உண்டாகும் சூட்டை தணித்துக் கொள்ளும் வகையில் முதுமலை முகாமில் உள்ள யானைகள் மாய ஆற்றில் நீண்ட நேரம் ஆனந்த குளியலிட்டன. ஆற்றுக்குள் இறங்கும் யானைகள் தண்ணீரை விட்டு வெளியே வராமல் குழந்தை போல் அடம்பிடிக்கும் காட்சிகள் முதுமலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்தன.
கோவை ஓனாபாளையம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் 4 ஆடுகளை கொன்ற சிறுத்தை மீண்டும் அதே இடத்திற்கு வந்து ஆடுகளை தேடியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெண்ணிலா என்பவரது தோட்டத்தில் உள்ள பட்டியில் ஆடுகள் கட்டி வைக்கப்பட்டிருந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கிருந்த ஆடுகளை வேட்டையாடி சென்றது. மீண்டும் அதே இடத்திற்கு வந்த சிறுத்தை மோப்பம் பிடித்தபடி ஆடுகளை தேடியுள்ளது. கால்நடைகளை சிறுத்தை வேட்டையாடுவது தொடர்கதையாகி இருப்பதால் கூண்டு வைத்து பிடிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் தீப்பெட்டிகள் ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாயின. சின்ன மட்டாரப்பள்ளி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக லாரியை இடதுபுறமாக ஓட்டுநர் திருப்பியுள்ளார். அப்போது லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் தீப்பற்றி எரிந்துள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் தீப்பெட்டிகள் தீயில் எரிந்து சேதமாயின. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஐயம்பட்டி தர்மபுரீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் 14 காளைகளும் 126 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் 8க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் லேசாக காயமடைந்தனர். வடமாடு மஞ்சு விரட்டில் 10 காளைகள் பிடிக்காளைகளாக அறிவிக்கப்பட்டன. திருச்சி புத்தூரில் குழுமாயி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி குழுமாயி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு அரசு, காவல்துறை மற்றும் பக்தர்கள் சார்பில் வழங்கப்பட்ட ஆடுகளை மருளாளி குட்டி குடித்தார். திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக நடந்த கொலை வழக்கில் ஒருவருக்கு மரண தண்டனையும் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சித் தேர்தலில் பாளையம் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த வைகுண்டம் என்பவரது ஆதரவாளரும் செல்வராஜ் என்பவரும் போட்டியிட்டுள்ளனர். இதில் வைகுண்டத்தின் ஆதரவாளர் வெற்றி பெற்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டு வைகுண்டத்தை வெட்டி கொலை செய்துள்ளனர். இது தொடர்பாக செல்வராஜ் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் 8 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வைகுண்டத்தை கொலை செய்த செல்வராஜுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மற்ற 4 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 3 2 மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். தேனி மாவட்டம் அல்லிநகரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய விவசாய நிலங்களில் காட்டெருமைகள் கூட்டமாக முகாமிட்டிருப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள வீரப்பையனார் கோயிலைச் சுற்றி சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. அவற்றில் மா மற்றும் தென்னை விவசாயம் அதிக அளவில் நடந்து வருகிறது. இந்நிலையில் விவசாய நிலங்களுக்குள் 50க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் கூட்டமாக முகாமிட்டிருப்பதால் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல அச்சமடைந்துள்ளனர். இதையடுத்து வனத்துறையினர் காட்டெருமைகளை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கால் உடைந்த கைதிக்கு ஆலோசனை வழங்கி காவல்துறை மீது அவதூறு பரப்பியதாக சேலத்தில் உதவி சிறை அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேட்டூரைச் சேர்ந்த கைதி ஒருவர் கால் உடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரிடம் காவல்துறையினர் அடித்ததாக கூறுமாறும், அப்படி கூறினால் அரசு நிவாரணம் பெற்றுத் தருவதாகவும் உதவி சிறை அலுவலர் ரிஷிகேஷ் வைகுண்ட் சிங் கூறியதாக தெரிகிறது. அருகில் இருந்த மேட்டூர் காவல் ஆய்வாளர் இதனை செல்போனில் பதிவு செய்து சிறைத்துறையினருக்கு அனுப்பியுள்ளார். இதனையடுத்து ரிஷிகேஷ் வைகுண்ட் சிங்கை பணியிடை நீக்கம் செய்து சிறை கண்காணிப்பாளர் வினோத் உத்தரவிட்டுள்ளார். இடமாறுதலாகி பொறுப்பேற்ற 2 நாட்களில் பணியிடை நீக்க நடவடிக்கைக்கு ரிஷிகேஷ் ஆளாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதத்தில் 4000 நிரந்தர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் அருகே உள்ள சிஎன்சி கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கோவி செழியன், கடந்த 3.5 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த செட் தேர்வு மார்ச் மாதம் ஆசிரியர் வாரியத்தால் நடத்தப்பட உள்ளது. 6 மாதத்திற்கு ஒருமுறை செட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதால் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தேர்வு நடத்தி ஆசிரியர்கள் பணியிடத்தை நிரப்ப உள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து ஜூன் மாதத்தில் 4000 நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்க இருப்பதாகவும் அதற்கான கேள்வித்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார்.
மேலும் ஈரோட்டில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பாக முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே வீட்டிலேயே பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ததால் திருநங்கை ஒருவர் உயிரிழந்த பரிதாபம் நிகழ்ந்துள்ளது. அரசர் குலத்தைச் சேர்ந்த சிவாஜி கணேசன் என்பவர் ஷைலு என பெயரை மாற்றிக்கொண்டு மகாலட்சுமி என்ற திருநங்கையோடு வசித்து வந்துள்ளார். ஷைலு தனக்கு தானே பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டதால் அதிக அளவு ரத்தம் வெளியேறியதாக ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்தது உறுதியானது. இதுகுறித்து கடையம் காவல்துறையினர் விசாரித்தனர். மகாலட்சுமி, மதுமிதா ஆகிய திருநங்கைகள் வீட்டிலேயே வைத்து ஷைலுவுக்கு பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்ததாகவும் அப்போது அதிக அளவு ரத்தம் வெளியேறி உயிரிழந்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தாம்பரம் மாநகராட்சியில் 2025-26 ஆண்டில் 1088 கோடியே 69 லட்சம் ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டது. மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. இதில் 2025-26 ஆண்டிற்கான வரவு தொகை 1139 கோடியே 30 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டது. சுமார் 50 கோடி ரூபாய்க்கு உபரி பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது. பருவம் தவறிய மழை காரணமாக குறுவை, சம்பா பயிர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன. விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பும் அறுவடை செலவு கூடுதலாகவும் ஆனது. ஆனால் அரசு நிவாரணம் தருவதாக அதிகாரிகளை அனுப்பி வைத்து பார்வையிட்டதை தவிர நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு இதுவரை எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. கரூரில் பால் வியாபாரிகள் சங்க தலைவரை கடத்த முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பால் வியாபாரிகள் சங்க தலைவரான பழனிசாமி நாள்தோறும் அதிகாலையில் கோயிலுக்கு சென்றுவிட்டு தனது பால் பண்ணைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவ்வாறு செங்குந்தபுரம் பிரதான சாலையில் செல்லும்போது காரில் வந்த கும்பல் பழனிசாமியை வழிமறித்து கடத்த முயன்றுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பழனிசாமி சத்தமிட்டு ஓடத் தொடங்கியதால் கடத்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இந்த காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கும் நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முதல்வருக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் புகார் அனுப்பப்பட்டுள்ளது. கோயிலை புதுப்பிப்பதற்கான ஆணையை பெற்றுத்தர லஞ்சம் வாங்கியதாக அறநிலையத்துறை செயல் அலுவலர் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் மதனகோபாலசாமி கோயிலின் செயல் அலுவலராக பணிபுரிபவர் கோவிந்தராஜ். இவர் செங்குடம் கிராமத்தில் உள்ள கோவிலை புதுப்பிக்கும் ஆணைக்காக லஞ்சம் கேட்டதாக கிராம மக்கள் புகார் அளித்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 3000 ரூபாயை பெற்றபோது கோவிந்தராஜ் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே இவர் லஞ்சம் பெற்ற புகாரில் தகுதி குறைப்பு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு வள்ளிக்கும்மி ஆட்டம் அரங்கேற்றப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள காமாட்சியம்மன், ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் புவனேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழாவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அனைவரும் ஒரே நிறத்திலான சீருடை அணிந்து கொண்டு வள்ளிக்கும்மி ஆட்டம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பட்டியலின சிறுவனை தாக்கியதாக 2 பெண்களை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பெரியவடகம்பட்டியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 11 வயது சிறுவனை 2 மூதாட்டிகள் தாக்கியதாக தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளியில் இருந்து வந்த சிறுவன் குறிப்பிட்ட பகுதி வழியாக வரக்கூடாது என கூறி தாக்கி மிரட்டல் விடுத்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் வாழ்வதற்கே அச்சமாக இருப்பதாகவும் சிறுவனின் தாய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக 2 மூதாட்டிகளிடம் விசாரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி நீர் பல வண்ணங்களில் வருவதால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். களியனூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். சாயக்கழிவுகள் கலந்து நுரை பொங்கியபடி தண்ணீர் வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். நீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக பிரபல ரவுடி படப்பை குணா கைது செய்யப்பட்டார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே மதுரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த குணா மீது கொலை, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. இந்த நிலையில் விளைநிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவரை மிரட்டியதாகவும் தாக்கியதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குணாவை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட அவர் 3 மாதங்களுக்கு முன்புதான் பிணையில் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த எரிவாயு சிலிண்டர் கிடங்கில் இருந்த 75 சிலிண்டர்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேப்பூரில் உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பின்றி எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக திட்டமிட்ட குற்றங்கள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கொடுத்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக இயங்கிய கிடங்கில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தி 35 சமையல் எரிவாயு சிலிண்டர், 40 காலி சிலிண்டர் மற்றும் சிலிண்டர் ஏற்றிச் செல்லும் வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்படும் போது கூட விடுப்பு கொடுக்க மறுப்பதாக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர் கண்காணிப்பாளர் தெரசா தேன்மொழி ஒருமையில் பேசி மன அளவிலும் கடும் துன்பத்தை தருவதாகவும் 60க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் புகார் அளித்தும் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட செவிலியர் கண்காணிப்பாளரிடம் கேட்டபோது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பொதுவழி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக வட்டாட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தளவாய்ப்பட்டறை கிராமத்தில் 100 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்களுக்கு சென்று வருவதற்கான வழியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி வட்டாட்சியர் செல்வியிடம் மனுவும் அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் பொதுத் தேர்வு எழுதிவிட்டு நண்பர்களுடன் கிணற்றுக்கு குளிக்கச் சென்ற மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். புன்னை கிராமத்தைச் சேர்ந்த சிதம்பரம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். பின்னர் நண்பர்களுடன் கிணற்றிற்கு குளிக்கச் சென்ற மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மாணவன் சிதம்பரத்தின் உடலை மீட்டனர். மயிலாடுதுறை அருகே மல்லியத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் ஆனைமேலகரம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மல்லியம் மெயின் ரோடு குச்சிப்பாளையம் பகுதி மற்றும் மஞ்சள் வாய்க்கால் தெருவில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், மல்லியம் மஞ்ச வாய்க்கால் குச்சிப்பாளையம் வரையிலான பழுதடைந்த சாலையை உடனே செப்பனிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. பின்னர் மயிலாடுதுறை வட்டாட்சியர் விஜயராணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர், காவல் ஆய்வாளர் கருணாகரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை அமலா பால் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. அமலா பாலுடன் பொதுமக்கள், கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் புகைப்படங்களையும் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். மகா சிவராத்திரி நிறைவடைந்துள்ள நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் பிரபலங்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கொண்டாடப்பட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் முதல்வரின் முகமூடிகளை அணிந்தபடி பெண்கள் பங்கேற்றனர். வந்தவாசி நகரில் திமுக சார்பில் தேரடி மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே முதல்வரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆரணி திமுக எம்பி தரணிவேந்தன், வந்தவாசி திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவின் தொடக்கமாக ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் கூட்டம் வந்ததால் பிரியாணியை விநியோகிக்க முடியாமல் திமுகவினர் பெரும் சிரமங்களை சந்தித்தனர். காவல்துறையினர் வரவழைக்கப்பட்ட பிறகே ஓரளவு சமாளிக்கப்பட்டது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் வரும் 13ஆம் தேதி பொங்கல் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் குமரி மாவட்டத்தில் பானை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
துங்கான்கடை, முட்டைக்காடு உள்ளிட்ட பல ஊர்களில் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான பொங்கல் பானைகளை தயாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் பின்வாரிய பணியாளர் உயிரிழந்தார். ஜெயங்கொண்டம் துணை மின் நிலையத்தில் கேங்மேனாக பணியாற்றி வந்த ராஜாராம் என்பவர் உத்தரக்குடி பேருந்து நிறுத்தம் அருகே மின்கம்பத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே ராஜாராம் உயிரிழந்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 217 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த நகைக்கடையின் பங்குதாரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை நகைக்கடைகளில் மத்திய GST ஆணையரக அதிகாரிகள் கடந்த மாதம் சோதனை நடத்தினர். அப்போது பிரபல நிறுவனம் 2 தனித்தனி மென்பொருட்களில் கணக்குகளை பதிவு செய்வதன் மூலம் 305 கிலோவுக்கும் அதிகமான தங்கத்தை GST ரசீது வழங்காமல் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்த வரி ஏய்ப்பு 217 கோடி ரூபாய் எனவும் கணக்கிடப்பட்டது. இந்த வரி ஏய்ப்பிற்கு மூளையாக செயல்பட்ட நகைக்கடையின் பங்குதாரர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியை நியமிப்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி பரத சக்கரவர்த்தி பள்ளிகளில் சாதி இருக்கக்கூடாது என்ற நீதிபதி சந்துரு குழு அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்ட போதும் பள்ளிகளின் பெயரில் இன்னும் சாதி நீடிக்கிறது என தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் எப்படி சாதி பெயர் இருக்க முடியும் எனவும் வினவினார். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என கூறிய அவர் நிலவுக்கே சென்றாலும் சாதியை தூக்கிச் செல்வார்கள் எனவும் தெரிவித்தார். படிப்படியாகவே மாற்றத்தை கொண்டுவர முடியும் எனவும் அதற்கான நேரம் இது எனவும் கூறினார். சங்கங்கள் தொடர்பான விவகாரத்தில் பதிலளிக்க அரசுக்கு 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நீதிபதி பரத சக்கரவர்த்தி அன்றைய தினம் கண்டிப்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கான கோதுமை ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்த நிலையில் ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு சூழல் உருவாகியுள்ளது. வழக்கமான அளவில் கோதுமை விநியோகிக்கப்படாததால் எளிய மக்கள் பரிதவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக ரேஷன் கடைகளில் ஒருவர் குறிப்பிட்ட அளவுக்கு அரிசி அல்லது கோதுமையை பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இருந்து வருகிறது. அதன்படி அரிசியின் எடைக்கு நிகராக ஒருவர் 5 கிலோ முதல் 10 கிலோ வரை கோதுமையை பெற முடியும். இந்நிலையில் இந்த மாதத்துக்கான கோதுமை ஒதுக்கீட்டை 8576 டன்னாக குறைத்தது மத்திய அரசு. முன்னதாக இந்த ஒதுக்கீடு 17100 டன்னாக இருந்தது. அதாவது சென்ற மாதம் வரை இருந்த கோதுமை ஒதுக்கீட்டு அளவு கிட்டத்தட்ட சரிபாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இருப்புக்கு ஏற்றபடி கோதுமை வழங்க வேண்டும் என உணவு வழங்கல் துறை ஆணையர் அலுவலகத்திலிருந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு நிலவுகிறது. முன்னதாக 2023 இதேபோன்று தமிழகத்துக்கான கோதுமை ஒதுக்கீடு 8500 டன்னாக குறைந்த நிலையில் அப்போது அதை உயர்த்தி தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை வைத்தது. அதையொட்டி இந்த ஒதுக்கீட்டை 17100 டன்னாக உயர்த்தி வழங்கி வந்தது மத்திய அரசு. இத்தகைய சூழலில் இப்போது மீண்டும் கோதுமை ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருப்பது அரசியல் சூழலோடும் இணைத்து பார்க்கப்படுகிறது. மதுரை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்கள் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சக்கிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட சவுந்தரபாண்டியன் நகர் நரிக்குறவர் காலனியில் 75க்கும் மேற்பட்ட வீடுகள் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன. பழுதடைந்த வீடுகளை புனரமைக்க அரசு சார்பில் மானியம் அறிவிக்கப்பட்ட போதிலும் அந்த தொகை இன்னும் அங்கு வசிக்கும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் விரிவான செய்தி வெளியானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வீடுகளின் சேதாரத்தை கணக்கிட்டனர். அப்போது 70க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மக்கள் வசிக்க தகுதியற்றது எனவும், எனவே அதில் வசிப்பவர்கள் சமுதாய கூடத்தில் தங்க வேண்டும் எனவும் நோட்டீஸ் வழங்கினர். ஆனால் அதன் பிறகும் வீடுகளை புனரமைப்பது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். நானும் பாட்டி படுத்துட்டே இருந்தோம். அப்படியே கல் பாட்டி மேலே விழுந்தது என் மேலே விழுந்தா என்ன நிலைமை ஆகும்? உள்ளங்குட்டியெல்லாம் இருந்தாங்க. பாட்டிக்கு என்னாச்சு திரும்பி எடுத்து தண்ணி உதிரி பார்த்தது வெளியே போய் தாவரத்தில் படுத்துக்கிட்டோம். என் மகன் மேலே விழுந்துருச்சு, ரத்தினி மேலே. பிள்ளை 2 மாசத்துல இந்த பிள்ளைக்கு மேலே வீடு ஒடிஞ்சு இந்த பிள்ளை மேலே விழுந்துருச்சு. நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் சார். இப்போ அந்த மழை முடிஞ்சதுனால இப்போ எல்லாமே டென்ட்டு போட்டுக்கிட்டு பக்கத்தில் தங்கிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் ஆர்டர் காப்பி எல்லாமே இந்த ரெக்கார்டு பட்டாலேருந்து ஜாதி சான்றிதழ் எல்லாமே ரெக்கார்டாக வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஆர்டர் காப்பி நமக்கு வழங்கவே இல்லை. வீடு என்னப்பா கட்டித்தரேன்னு கூட நமக்கு இது வரைக்கும் எதுவுமே சொல்லவும் இல்லை. இது குறித்து அப்பகுதிக்கான வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சேதமடைந்த வீடுகள் குறித்த கணக்கீடுகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் வீடுகளை புதுப்பிப்பது குறித்தோ புதிய வீடு கட்டித்தருவது குறித்தோ அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மழையால் இடிந்த அரசு பள்ளியின் சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அலசந்தாபுரம் ஊராட்சியில் உள்ள ஒன்றிய ஆரம்ப பள்ளியின் சுற்றுச்சுவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையில் இடிந்து விழுந்ததாக தெரிகிறது. இதை மீண்டும் சுற்றுச்சுவர் கட்டாததால் மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்ட 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்கப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டிய மக்கள் ஓடு மற்றும் சிமெண்ட் ஷீட் பொருத்திய கட்டடத்தின் கீழ் அமர்ந்து பாடம் பயிலும் சூழல் நிலவுவதாக தெரிவித்தனர். கட்டி முடிக்கப்பட்ட சமையற் கூடம், அங்கன்வாடி மையம் ஆகியவை திறப்பு விழா காணாமல் இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நாற்றம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது சமையற் கூடம் உடனடியாக திறக்கப்படும் என்றும் பள்ளி கட்டடப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் மழை காலத்தில் உடஞ்சி கீழே விழுந்துச்சு. ஒரு 7-8 ஓடுக்கு 10 ஓட்டுக்கு மேலே அது நாங்கள் ஏறி வேறு புதுசாக மாட்டினோம். அது பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் சுவர் அந்த மலையில் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பண்ணி பாம்பு இதெல்லாம் ஸ்கூல் உள்ளது வந்துச்சு. பசங்க ரொம்ப பயப்படுறாங்க உள்ளே இருக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்ததெல்லாம் கூட நாங்கள் வீடியோ எடுத்து அதெல்லாம் ஆதாரமாக பண்ணி மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். நெல்லையில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி நீர் பல வண்ணங்களில் வருவதால் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். களியனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். சாயக்கழிவுகள் கலந்து நுரை பொங்கியபடி தண்ணீர் வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தின் பின்புறத்தில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய தானியங்கி கேமரா பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து சிறுத்தை பிடிபடும் வரை மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் வளாகத்திற்குள் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பல்கலைக்கழக வளாகத்தின் பின்புறம் தானியங்கி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் தங்கும் விடுதி, பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் 4 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர்.